தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கில் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம் அதிரடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கிடைச்சது, அந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலையில ஆளுநருடைய எதேச்சதிகார போக்கு கேள்வி எழுப்பியிருக்க நிலையில மீண்டும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு தமிழகம் சட்டமன்றம் இயற்றக்கூடிய தமிழகத்தில் பொதுவாகவே குடியரசுத் தலைவரோட வேலை என்னங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அப்போ சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய மசோதாக்களை குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அப்படி அதில் ஏதாவது சிக்கல் இருக்கு, அரசியலமைப்பிற்கு எதிராக இருக்குன்னா அதை பத்தி மாநில அரசோட பரிசீலிக்க வேண்டும், அப்படியெல்லாம் உச்சநீதிமன்றத்தோட பரிசீலிக்கணும் அப்படிங்கிற இந்த காலக்கெடை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் இது இன்னொரு சிறப்பு மிக்க விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ 3 மாத காலங்களுக்குள் நம்ம அனுப்பும் மசோதாக்களுக்குள்ள நம்ம மசோதாவுக்காக ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்றம் ரொம்ப சிறப்பு முக்கிய விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாவும் என்னைக்கு தமிழ்நாடு தாக்கல் செஞ்சதோ அன்னை தேதியிலிருந்து ஆளுநர் அறிவிச்சதா உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்கிறது இது ஒரு கூடுதல் அம்சமா இருக்கு. ரெண்டாவது, இந்த வழக்கோட தீர்ப்பானதை 415 பக்கங்களா உச்சநீதிமன்றத்தோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பதிவிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான வெற்றி, அடுத்தடுத்த வெற்றியானதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.